கைஸ் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஃபுட் யூடியூபர் இர்ஃபான்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடுப்பான சம்பவம் கூட சொல்லலாம். இர்ஃபான்ஸ் வியூக்கு என்ன தான் வீடியோஸ் போடலாம், ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும், பேட் கமெண்ட்ஸே வராது. பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் ரிப்ளை பண்ண மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். ஆனால் இர்ஃபான்ஸ் வியூவை கடுப்பேற்றுற அளவு ஒரு கமெண்ட்னு உங்களால் நம்ப முடியுதா? அதுக்கு அவர் போல்டாக கடுப்பாகி திட்டிருக்காரு, போல்டாக திட்டிருக்காருன்னு கூட சொல்லலாம். அது என்ன மாதிரி கமெண்ட்னா, நீ வேறு ஆள் நான் வேறு ஆள், மதம் சம்மந்தமாக நீ வேறு மாதிரி நான் வேறு மாதிரி, யாரோ அந்த மாதிரி மதம் சம்மந்தமாக கமெண்ட்லாம் உடனே இர்ஃபான்ஸ் வியூ டென்ஷன் ஆகிட்டார். சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு விஷ கிருமிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது, ஸ்ப்ரெட் பண்ணுது தப்பு தப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஃபுட் யூடியூபர் இர்ஃபான்ஸ் வியூ 2000க்கு மேலான வீடியோஸ் போட்டு 4.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. ஒரு சின்ன யூடியூப் சேனல்லேருந்து வளர்ந்து இப்போ டெலிவிஷனில் ஒரு ஷோ பண்ண போகிறாரு. குக் வித் கோமாளி சீசன் 5ல் ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறாரு, ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபன்னாக இருக்க போகுது. வேறு எப்படி சமைக்க போகிறது மக்கள் எல்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இர்ஃபான்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் முஸ்லீம் பிரியாணி அந்த மாதிரி ஒரு கடையில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கமெண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1% தான் ஒரு ஹிந்து ஷாப்பை வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க, ஃபுல்லாக முஸ்லீம் கடையே நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கீங்க. 99% நீங்கள் முஸ்லீம் கடை தான் ரிவ்யூ பண்ணுறீங்க, ஏன் 1% ஹிந்து ஷாப்பை ரிவ்யூ பண்ணுறீங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரி 99% முஸ்லீம் ஷாப்பை ரிவ்யூ பண்ணிட்டுருக்கீங்க அந்த மாதிரி கேட்குறாரு. இதுபட்டு இர்ஃபான்ஸ் வியூ பயங்கர கோவம் கூட சொல்லலாம். அதுக்கு போல்டெலாம் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்தா அந்த மாதிரி கிளம்புறீங்க, நான் ஏற்கனவே எவ்வளோ ஷாப்பை ரிவ்யூ பண்ணியிருக்கேன், என்னென்னமோ ஷாப்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதுக்கெலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாதீங்க. தெரியாமல் ஒரு கடை முஸ்லீம்னு போட்டிருக்குது, அதை பார்த்துட்டு நான் ஒன்றே முஸ்லீம் கடையை மட்டும் தான் ரிவ்யூ பண்ணுறேன், ஹிந்து கடைக்கெலாம் போக மாட்டேன், அந்த மாதிரி என்னென்னமோ மத வெறி புரியலடா டென்ஷன் ஆகி போல்டாக ரிப்ளை பண்ணியிருக்காரு. இர்ஃபான்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்தாலே அதை ரிப்ளை பண்ண மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். பேட் கமெண்ட்ஸ் அவ்வளோதுக்கு வராது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் அவர் ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பேட் கமெண்ட் அவ்வளோ வெறி எதிர அளவுக்கு இருந்திருக்குது. அது ஏன்னா இது வேறு ஆள், நீ வேறு ஆள், நீ இந்த வேறு உன் கடையை மட்டும் நீ முஸ்லீம் மட்டும் ரிப்ளை பண்ணுற அந்த மாதிரி சொன்னோடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி அதான் பிடிச்சி திட்டி விட்டார். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு இர்ஃபான்ஸ் ஹேடர் தான் அப்படி கமெண்ட் பண்ணியிருப்பார். கமெண்ட் பண்ணதும் தெரியாமல் அவர் முஸ்லீம் கடையே வேறு தெரியாமல் போயிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ கடையாக அவர் போயிருக்காரு, அதெல்லாம் பார்க்கல, ஒரே கடை தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கே இப்படி கமெண்ட் பண்ணால் இர்ஃபான்ஸ் வியூ வேணால் என்ன தப்பு இருக்குது, அவர் நியாயமாக தான் கடை கேட்டிருக்காரு, அவர் ஏன் மேலே தப்பு இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க போய் இப்போ குக் வித் கோமாளி சிஸ்டம் நிறைய என்ட்ரி கொடுக்குறாரு, அப்படியே ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ வேறு லெவலில் டெலிவிஷன்லாம் என்ட்ரி கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்காருன்னு கூட சொல்லலாம். வேறு லெவலில் தெறிக்க விட போகிறாரு. அவர் எப்படி சமைக்க போகிறாரு, மக்கள்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருக்காங்க, பெரிய ஆர்வமாக இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். குக் வித் கோமாளி சீசன் 5 நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டே 9:30 PM போய் பார்ப்போம் எப்படி இருக்காருன்னு, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்.